வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் யானையை வெளியேற்ற தோட்ட தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள பந்தலூர் தாலுகாவில் கடந்த சில நாட்களாக புல்லட் என்ற யானை ஒன்று வலம் வருகிறது. இரவு நேரங்களில் கிராம பகுதிகளில் புகுந்து அட்டகாசம் செய்த நிலையில் ஒரு மாதத்திற்கு முன்பாக காட்டிற்குள் விரட்டியடிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் திரும்பி வந்துள்ள அந்த புல்லட் யானை நேற்று இரவு அரசு தேயிலை தோட்ட குடியிருப்புக்குள் புகுந்து 7 வீடுகளை அடித்து நொறுக்கியது. அச்சமடைந்துள்ள அரசு தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உடனடியாக யானையை வெளியேற்ற கோரி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஒரு புல்லட்ன்ற காட்டு யானை வந்து தொடர்ந்து வீடுகளை எல்லாம் உடைச்சு அதில் உள்ள அரிசி பருப்பெல்லாம் எடுத்து சாப்பிட்டு வருது. அதில் உயிர் சேதம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதிலிருந்து தப்பிச்சும் போயிடுறாங்க மக்கள். இப்போ கடந்த இரவு கூட கிரிஜான்ற வீட்டில் வந்து பாட்டியும் அந்த பேரப்பிள்ளையும் தங்கியிருந்த வீட்டில் வந்து டோரை உடைச்சு அந்த கட்டிலுக்கடி. முருங்கை சாகுபடி மட்டும் இல்லாம முருங்கையை மதிப்பு கூட்டுறதன் மூலமா அதிக லாபம் பெறுவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இருந்த அரிசி எடுத்து வெளியே எடுத்து போட்டு சாப்பிட்டுச்சு. திடீர்னு ஒரு 2-2.25 இருக்கும். 3 பேர் ஒரு 1.5 ஹவர் இருக்கும் யானை இருந்துச்சு. அப்போ உள்ளுக்கு கதவை தும்பிக்கையில் வச்சு தட்டுனுச்சு. அப்புறம் காலை வச்சு 2-3 தோதை உடச்சு தான் வந்துருச்சு. அப்புறம் ஒரு சவுண்டு வந்துருச்சு யானைன்னு. கரண்டு பாட்டி சொன்னாங்க இதுன்னு வந்துச்சு. அப்படி யானை தெரியாது கரெக்டாக. அப்புறம் இந்த அரிசியை தூக்கி அது அந்த அம்மி இதை எடுத்து உடச்சிருச்சு அப்படியே.